2025ல நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்களா? திஸ் வீடியோஸ் ஃபார் ஒன்லி யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்கள் லேப்டாப் வாங்க போகிறதுக்கான யூஸை முடிவு பண்ணிக்கோங்க. செகண்ட், அதுக்கான பட்ஜெட்டை முடிவு பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேமிங், வீடியோ எடிட்டிங், ஆஃபீஸ் ஒர்க் எக்ஸட்ரா. அண்ட் அதுக்கேற்ற பட்ஜெட்டை முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், ப்ரோக்ராமர், வீடியோ எடிட்டர், கேமர். இந்த வீடியோவில் கிளியராக இருக்கீங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு கரெக்டான லேப்டாப் சூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசஸர்லேருந்து ஆரம்பம். ப்ராசஸர் தான் இருக்கிறதுலே ரொம்ப மெயினானது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமாக சூஸ் பண்ண வேண்டியது உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி. நமக்கு ப்ராசஸர் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று x86 ப்ராசஸர், இன்னொன்று ARM பேஸ்டு ப்ராசஸர். ARM பேஸ்டு ப்ராசஸரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஃபுல்லாக x86 ப்ராசஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம். x86 ப்ராசஸர் ஆஃபர் பண்ணுறது மொத்தம் நமக்கு 2 கம்பெனி, ஒன்று இன்டெல், இன்னொன்று AMD. இன்டெல்லில் பொறுத்த வரைக்கும் i சீரிஸ், அப்புறம் AMDயில் பொறுத்த வரைக்கும் Ryzen சீரிஸ் வாங்குறது பெஸ்ட்டு. ஏத்தலாம் நான் பென்டிஎம் சீரிஸ்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே. இன்டெல்லில் i சீரிஸ் அண்ட் AMDயில் Ryzen சீரிஸ் வாங்குறது பெஸ்ட்டு. உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுறதுக்காக ஒரு லேப்டாப்போட ப்ராசஸர் எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதோட பிராண்டை குறிப்பிடும், செகண்ட் இருக்கிறதோட சீரிஸ். i3 இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா i3 இருக்கும், Ryzenல வந்து Ryzen 3 இருக்கும். i3 ஆர் Ryzen 3 இதுக்குலாம் இது வந்து என்ட்ரி லெவல் ப்ராசஸர். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கும், ஆனால் பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கும். இது யாருன்னா வேர்டு, எக்ஸல் இது மாதிரி பேசிக் டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு, வெப் ப்ரௌசிங் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூட் ஆகும். i5 ஆர் Ryzen 5னா ஒரு கேஷுவல் கேமிங், ஃபோட்டோ எடிட்டிங், மல்டி டாஸ்கிங். இது யாருக்கு சூட் ஆகும்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், டெவலப்பர், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். i7 ஆர் Ryzen 7னா ஒரு ஹார்ட்கோர் கேமிங் பண்ணுறவங்களுக்கு, வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு, DaVinci Resolve, Premiere Pro இது மாதிரி ஹெவியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சூட் ஆகும். இந்த ஒரு ப்ரொஃபஷனல் கேமர், ப்ரொஃபஷனல் எடிட்டர், ஏஎம்எல் ஸ்டூடெண்ட் இவங்க தான் யூஸ் பண்ணுறது. i9 ஆர் Ryzen 9 இது வந்து ஒர்க் ஸ்டேஷன் வச்சுருக்கவங்களுக்கு, மூவி எடிட் பண்ணுறவங்களுக்கு, பிஎஸ்டி ஸ்டூடெண்ட், ஏஐ மாடல் ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு இதுதான் இருக்கிறதுலே ஹை அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தர ப்ராசஸர். செகண்ட் இருக்குது அதோட ஜென்ரேஷனை குறிக்கும். ஜென்ரேஷன்னா வேறு இல்லை, அது எந்த வருஷம் வெளியே வந்த அந்த ப்ராசஸர் வெளியே வந்த இயரை குறிக்கிறது தான். இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா 12th ஜெனுக்கு அப்புறம் வாங்குறது நல்லது. அப்புறம் வந்து AMDயில் பார்த்தீங்கன்னா 7000 சீரீஸ்க்கு அப்புறம் வாங்குறது நல்லது. இன்டெல்லில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரான ஒரு சீரீஸ் இருக்கும், அது ரீசெண்டாக வந்த சீரீஸு. அது வந்து ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும், அதில் ஏஐ ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். தேர்ட் இருக்கிறது பெர்ஃபார்மன்ஸ் டைம்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது. இதில் வந்து யூன்னு கடைசியில் இருந்துச்சுன்னா அல்ட்ரா லோ பவர் கன்சப்ஷன். இது வந்து பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் லோவாக தான் இருக்கும். வேர்ட், எக்ஸல் மாதிரி பேசிக் டாஸ்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த யூ சீரிஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். பின்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், அதே சமயம் எனக்கு வந்து பேட்டரி லைஃபும் வேணுங்கிறவங்க பி சீரிஸ் போகலாம். பி சீரிஸ் வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃபும் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் மீடியமாக இருக்கும். ஹச் சீரிஸுங்கிறது வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் சீரிஸ். இந்த பேட்டரி லைஃப் பெருசாக இருக்கிறது, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். HX ஆர் HS வந்து வெரி ஹை பெர்ஃபார்மன்ஸ். இதில் பேட்டரி லைஃப் சுத்தமாக இருக்காது, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். இதுலேயுமே ஒரு ஆர்டர் இருக்குது, நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுற ஆர்டரில் தான் அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்புறம் கோர்ஸு, த்ரெட்ஸு, கிளாக் ஸ்பீடு இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு குழப்பிக்க தேவையில்லை, இதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து நம்ம GPU பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கிராஃபிக்ஸோட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று இன்டெகிரேட்டட் GPU, இன்னொன்று டெடிகேட்டட் GPU. இன்டெகிரேட்டட் GPU யார் யூஸ் பண்ணலாம்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்தளவு தேவையில்லை, எனக்கு பேட்டரி லைஃப் அதிகமாக இருந்தால் போதுங்கிறவங்க. இது உங்களுக்கு ப்ரைஸ் சீப்பராகவே கிடைக்கும். இன்டெகிரேட்டட் GPU பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராசஸர் பிராண்டு தான் உங்களுக்கு GPU ஆஃபர் பண்ணுறது. இன்டெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் USD, இன்டெல் Iris-Xe, ஆர் கிராஃபிக்ஸ்னு இருக்குது, ARC, ஆர் கிராஃபிக்ஸ். இல்லை இன்டெல் USD கிராஃபிக்ஸ்ங்கிறது ரொம்ப பழைய கிராஃபிக்ஸ், அதை யாரும் ப்ரிஃபர் பண்ண வேணாம். இன்டெல் Iris-Xe அண்ட் ஆர் கிராஃபிக்ஸ் வாங்குறது நல்லது. அதே வந்து AMDயில் பார்த்தீங்கன்னா வேகா கிராஃபிக்ஸ் அண்ட் ரேடான் இருக்குது. இல்லை வேகாங்கிறது ரொம்ப பழசு, ரேடான் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. டெடிகேட்டட் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், பேட்டரி லைஃப் இருக்காது. நீங்கள் ஹெவியான டாஸ்க் யூஸ் பண்ண போகிறீங்க, வீடியோ எடிட்டிங், கேமிங் மாதிரிலாம் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் GPU போகிறது நல்லது. டெடிகேட்டடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிராண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒன்று NVIDIA, இன்னொன்று AMD. அதிகமாக எல்லோரும் NVIDIA ப்ரிஃபர் பண்ணுவாங்க. NVIDIA பொறுத்த வரைக்கும் இல்லை ரே ட்ரேசிங் இது மாதிரி ஃபீச்சர்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது AMD கம்பேர் பண்ணும்போது. அதனால் நிறைய பேர் NVIDIA ப்ரிஃபர் பண்ணுவாங்க. NVIDIA பொறுத்த வரைக்கும் 3050, 4050 இது மாதிரி இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து அதோட ஜென்ரேஷனை குறிக்கும், செகண்ட் 2 நம்பர் அதோட பெர்ஃபார்மன்ஸை குறிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா TDP அண்ட் VRAMனு இருக்குது.
எப்படி நம்ம லேப்டாப்பு 16 GB 32 GB ரேம்னு சொல்கிறோமா, கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ரேம் இருக்குது, அதுதான் 4 GB 6 GBன்னு இருக்கும். இல்லை 4 GB மினிமம் வச்சுக்கிறது நல்லது. 6 GB 8 GB உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இதுவே டிடிபிங்கிறது வந்து என்னென்னா வாட்ஸில் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு அதிகமாக இருக்கும், அதாவது கிராஃபிக்ஸ் கார்டுக்கு எந்த அளவு பவர் போதோ அந்தளவு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவு இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இருக்குது, அதில் வந்து RTX 3050 இருக்குது, இது 30 வாட்ஸ் இருக்குது. இன்னொரு லேப்டாப் அதே கான்ஃபிகரேஷன் 80 வாட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு அந்த 80 வாட்ஸ் உள்ளது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அந்த 30 வாட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஹையர் டிடிபினா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். டிஸ்பிளே என்ன தான் நீங்கள் ஒரு நல்ல ஸ்பெக்ஸில் ஒரு லேப்டாப் வாங்கினாலும் உங்களுக்கு டிஸ்பிளே மோசமாக இருந்துட்டால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப மோசமாக இருக்கும். டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா TN பேனல், இன்னொன்று IPS பேனல், இன்னொன்று OLED பேனல். TN பேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கும், அதை நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்கள் பட்ஜெட் லோவாக இருந்தால் மட்டும் TN பேனல் கன்சிடர் பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம். IPS பேனலுங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் பேனல், இது எல்லாருக்குமே மோஸ்ட்டாக சூட் ஆயிரும். நான் இதுவே ஒரு வீடியோ எடிட்டிங், டிசைனிங் இதெல்லாம் பண்ணுறேன், மல்டிமீடியா கன்செப்ஷன்லாம் பண்ணுவேன்னா OLED பேனல் போடுறது நல்லது. இதில் கலர் ரெக்கேஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் ப்ரைஸுக்கு ஏற்ற ஒர்த்தாக இருக்கும். OLED பேனலை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பனிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேல என்ன பார்க்கணுன்னா பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 300 nits இருக்கிறது போதுமானது. நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கூட வாங்கிக்கலாம், மற்றபடி எல்லாருமே 300 nits போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன். நான் ஒரு டிசைனர், வீடியோ எடிட்டர்னா ரெசல்யூஷன் வந்து ஒரு 2K 4K எந்தளவு அதிகமாக இருக்கோ அந்த அளவு நல்லது. அடுத்து ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நான் கேமராக இருந்தால் மட்டும் ரெஃப்ரெஷ் ரேட்டை பாருங்கள், வேறு யாருக்கும் பெருசாக ரெஃப்ரெஷ் ரேட் தேவைப்படாது. 120Hz 140 Hz கேமர் தான் அதிகமாக யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கு பெருசாக ரெஃப்ரெஷ் ரேட் தேவைப்படாது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் அக்யூரசி பொறுத்த வரைக்கும் sRGB 95%, NTSC வந்து 72%, DCI-P3 வந்து 95%, Adobe sRGB 95%. ஒரு டிசைனராக இருந்தீங்கன்னா அதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள், இதெல்லாம் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு மீடியா கன்செப்ட் அதிகமாக பண்ணுவேன்னா HDR சர்டிஃபிகேஷன் இருந்தால் உங்களுக்கு கலர் அக்யூரசி நல்லாயிருக்கும், உங்களுக்கு டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ரேமை பற்றி பார்க்க போகிறோம். ரேமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மினிமமாக 8 GB வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு பட்ஜெட் ரொம்ப லோவாக இருக்குன்னா மட்டும் 4 GB போங்க. இதில் வந்து DDR4 அண்ட் DDR5ன்னு இருக்குது. DDR5 பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும். DDR4 பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா DDR4 போங்க. இல்லை எனக்கு அஃபோர்ட் பண்ணுறது ஒன்று இருக்குன்னா DDR5 போகலாம். இல்லை LPDDRன்னு ஒன்று இருக்குது. இது என்ன அல்ட்ரா தின் புக்ஸ் இதிலலாம் இருக்கும். இது வந்து என்னென்னா லேப்டாப்போட மதர் போர்ட்லேயே சால்டர் ஆகிருக்கும், இது நம்ம அப்கிரேட் பண்ண முடியாது. இதுவே DDRனால் நீங்கள் ரேம் ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். எப்போவுமே லேப்டாப் பொறுத்த வரைக்கும் அப்கிரேடபிள் ஆப்ஷனில் இருக்கிறது வாங்குறது பெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல லேப்டாப்பாக இருக்குது, ஆனால் அது 8 GB தான் இருக்குது உங்களுக்கு, ஆனால் 16 GB தேவைப்படுது. அதே லேப்டாப் 16 GB இருக்குது, ஆனால் ஒரு 5000 6000 கூட இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த 8 GB வாங்கிட்டு உங்களுக்கு அப்புறம் தேவைப்பட்டால் ஒரு 1500 2000 போட்டு ஒரு ரேம் ஸ்டிக்கை வாங்கிட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டோரேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களோட விஷ் தான். எல்லோரும் மினிமமாக 512 GB வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு கூட தேவைப்பட்டால் நீங்கள் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் வீடியோ எடிட்டிங் கேமிங்லாம் பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவைப்படும். மினிமமாக 512 வச்சுக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பேட்டரியை பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல கேமிங் லேப்டாப்லாம் வாங்குங்க, பேட்டரியே மறந்துடுங்க. ஸ்டாண்டர்டாகவே 2-3 hours தான் இருக்கும், அதுக்கு மேலே பேட்டரி இருக்காது கேமிங் லேப்டாப்பில். இதுவே நான் U சீரிஸில் வாங்க போகிறேன், லோ அண்ட் பர்ஃபார்மன்ஸில் உள்ளது வாங்க போகிறேன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்கும், 7 hours 8 hours இருக்கும். அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா வாட் ஹவர்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்டான லேப்டாப்பில் 48 watt ஒரு பேட்டரி இருக்கும். ஓஎஸில் நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுவாங்க. என்னென்னா உங்களுக்கு Windows 11 Pro இல்லை லினக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா MS-DOSல வாங்கிடுங்க. அதில் என்னென்னா ஓஎஸே இருக்காது, நீங்கள் அப்புறம் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு Windows 11 போட்டு இன்ஸ்டால் ஆகி வரதோட ப்ரைஸ் கொஞ்சம் சீப்பராக கிடைக்கும். நீங்கள் அப்புறம் வந்து Windows 11 Pro லினக்ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஸ்னஸுக்கெலாம் லேப்டாப் வாங்குறீங்கன்னா Windows 11 Pro இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ப்ரோ சீரீஸில் கொஞ்சம் ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அடுத்து நம்ம போர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல ஸ்பெக்குலர் லேப்டாப் வாங்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற போர்ட்ஸ் இல்லாத ஒரு லேப்டாப்பை வாங்கிட்டு நிறைய பேர் அப்புறம் டிஎஸ்பிடா அப்புறம் வந்து ஒரு ஹப்பு வாங்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது தேவையில்லாத இது. நீங்கள் வாங்கும் போதே கரெக்டான உங்களுக்கு தேவையான போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து வாங்குறது நல்லது. USB-A, USB-C டைப்பு, HDMI போர்ட்டு, RJ45 உங்களுக்கு என்னென்ன போர்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு லேப்டாப்பை பார்த்து வாங்கிடுங்க.
யூஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் மினிமமாக 2 வச்சுக்கிற மாதிரி இருக்க ஒரு லேப்டாப் வாங்குறதுங்கிறது. உங்களுக்கு RJ45 ஜாக் வேணுன்னா RJ45 உள்ள லேப்டாப்பாக தேடி வாங்குங்க. கேமிங் லேப்டாப்பில் மோஸ்ட்டாக இருக்கும், பட்ஜெட்டில் இருக்கிற லேப்டாப்பில் மோஸ்ட்டாக இருக்காது. இப்போ பார்த்துக்கோங்க. அடுத்து கேமிங் லேப்டாப் கேமிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படி கிடையவே கிடையாது. இது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. ஹெவியான டாஸ்க் யூஸ் பண்ண போகிறீங்கனாலே கேமிங் லேப்டாப் தான் வாங்கணும். வீடியோ எடிட்டிங், ஏஐ மாடல் ட்ரெயின் பண்ண போகிறதுனால கேமிங் லேப்டாப் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும். கிராஃபிக்கல் ரிலேட்டட் ஒர்க் எதாவது அதிகமாக பண்ணணுமோ அது எல்லாமே கேமிங் லேப்டாப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீனு, ப்ரைவசி செட்டரு, கேமரா, மைக்ரோஃபோனு, SD கார்டு ரீடரு, பேக்லைட் கீபோர்டு, இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்க்ளூடாக இருக்கல. உங்களுக்கு வேணா அதில் இன்க்ளூடாக இருக்க லேப்டாப் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ. எப்போவுமே லேப்டாப் வாங்கும்போது ஒரு நல்ல பிராண்டில் வாங்குறது நல்லது. ஏன்னா லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சர்வீஸ் பண்ணுற ஒன்று. ஃபோன் மாதிரி சர்வீஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. லேப்டாப் அடிக்கடி சர்வீஸ் பண்ணணும். அதில் பிராண்ட் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சர்வீஸ் இருக்கிற லேப்டாப்பாக பார்த்து வாங்கணும். ஆன்லைனில் ஒரு நல்ல லேப்டாப்பாக இருக்கும், ஸ்பெக்கும் நல்லாயிருக்கும், பார்த்தா ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் லேப்டாப்புக்கு சர்வீஸ் எதுவுமே இருக்காது. அது மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்குறது நல்லது. அடுத்து ஆஃப்லைனில் வாங்கலாமா ஆன்லைனில் வாங்கலாமா? இது ஒரு மில்லியன் கலர் கொஸ்டின். இது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களுக்கு டச் அண்ட் ஃபீல் பண்ணி லேப்டாப் வாங்கணும்னா நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கலாம். இல்லை எனக்கு ரேட்டு சீப்பராக கிடைக்குன்னு எனக்கு பிடிச்ச மாடலாக இருக்குன்னா ஆன்லைனில் வாங்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் உங்கள் கூட வாங்கி தருவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர் போகும்போது அவங்களுக்கு எது ப்ராஃபிட் அதிகமாக இருக்கோ அந்த லேப்டாப் தான் உங்கள் தலையில் கட்டு பார்ப்பாங்க. இல்லை பார்த்து உஷாராக உங்களுக்கு வேணுங்கிற மாடல் இருந்தால் வாங்க, இல்லாட்டி அப்படியே வெளில வேறு கடைக்கு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இன்டெல் எவோ சர்டிஃபிகேஷன் இருக்குது. இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் 8 hours 9 hours இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன். இது ஒரு சும்மா ஒரு கிமிக் தான். இது இருந்துச்சுன்னா கீழே போட்டால் இது வாங்குது அப்படிலாம் கிடையாது. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனாக பார்க்குற வரைக்கும் நல்லது. அதை வச்சு இந்த டெஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாமா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஃபோன் மாதிரி லேப்டாப்பை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. லேப்டாப்னாலே மேக்ஸிமம் எல்லாரும் சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே கேமிங் லேப்டாப்னா சொல்லவே தேவையில்லை. நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் அதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அடுத்து க்ரோம்புக்னு ஒரு சீரீஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுற ஒரு லேப்டாப். இது பார்த்தீங்கன்னா வாங்கலாமா வேணாம்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாங்க வேணாம். உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்குங்க. இதை வாங்குறதுக்கு ஒரு 5000 6000 கூட போட்டு ஒரு விண்டோஸ் லேப்டாப் வாங்கலாம். என்னைக்கா இருந்தாலும் அது யூஸாக தான் இருக்கும். தேவையான கரெக்டான லேப்டாப்பை நான் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷனாக வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமர் அவருக்கு லேப்டாப் தேடுறாரு. அவரோட பட்ஜெட் 60,000. நான் சிம்பிளாக போயிட்டு அமேசானில் போயிட்டு லேப்டாப் 60,000 போட்டேன். பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஃபர்ஸ்ட் வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா யூ சீரிஸ் இருக்குது. ஸோ இது கேமிங்க்கு சூட் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ் சீரிஸ் தான் இது கேமிங் சூட் ஆகும். பட் இது இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ், இதில் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசூஸ் டஃப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ் ப்ராசஸர், அப்புறம் RTX 2050. இது அப்புறம் டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ். ஸோ இதை எங்கிட்ட வச்சுட்டேன். அடுத்து இன்னொரு லேப்டாப் சூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஆசூஸில் விவோ புக்னு ஒரு சீரிஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹெச் சீரிஸ் லேப்டாப், அப்புறம் டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதையும் வச்சுட்டேன். இது ரெண்டுல எது பெஸ்ட் லேப்டாப், எனக்கு தேவையான லேப்டாப் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா ஸ்மார்ட் ட்ரிக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதுக்கு போய்கிட்டு இந்த மாடல் நம்பரை அப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்த மாடல் இதில் கம்பேர் கொடுத்துருங்க. அடுத்து அதே ஆசஸில் போயிட்டு இந்த மாடல் நம்பரை காப்பி பண்ணிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா 2 வந்துச்சு. இதில் கம்பேர் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா கம்பேர் நவ் கொடுத்தேன்னா இதில் பார்த்தீங்கன்னா விவோ புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர் கூட இருக்குது. ஸோ அதை நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசோஸ் ஸ்டஃப்பில் ஒரு யூஎஸ்பி போர்ட் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஆசோஸ் விவோ புக் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டராக இருக்கும், ஸ்லிம்மராகவும் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இது AMD Ryzen 7 7000 சீரிஸ் ப்ராசஸர். அப்புறம் இன்டெல் i5. இது 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர். சரி, இந்த 2 ப்ராசஸரில் எது நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நியூ டேப் போயிட்டு இந்த 2 ப்ராசஸர் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த இன்டெலோட காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுவோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானோ ரிவ்யூ வெப்சைட் வரும். இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 12th ஜென்ரேஷன் ப்ராசர். இது வந்து 51 ஸ்கோர் வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா AMD Ryzen வந்து 53 வந்துருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து Ryzen நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு வந்து இன்டெல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா வந்து இன்டெல் வந்து சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவே மல்டி கோரில் வந்து Ryzen வின் பண்ணியிருக்கு. Ryzen உங்களுக்கு கேமிங்க்கு வந்து மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ Ryzen போகிறது பெஸ்ட்டு. இதே பவர் எஃபிஷியன்சிலேயே உங்களுக்கு Ryzen நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபைனல் ஸ்கோர் 53 இருக்குது. ஸோ Ryzen போகிறது பெஸ்ட்டு. அடுத்த கம்பேரிசன் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GPU வந்து ரெண்டுமே சேம் தான். அடுத்து ரேம் பார்த்தீங்கன்னா DDR5 DDR4. ஸோ அப்சல்யூட்லி டஃப் கேமிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதே உங்களுக்கு ஸ்லிம்மராக வேணும், லைட்டராக வேணும்னா விவோபுக் போகலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த அப்கமிங் வீடியோஸில் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணணுங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவு எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணிட்டேன். எதுவும் மிஸ் ஆயிருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் பின் பண்ணி வைக்கிறேன்.